ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானை மனதார நினைத்து பக்தியுடன் வழிபடும் பக்தர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். முருகன் மீது தீராத பக்தி, நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் முருகனையே நினைத்து கொண்டிருப்பவர்களும் ஏராளமாக உள்ளனர். முருகன் மீது என்னதான் பக்தி இருந்தாலும் மனதிற்கு சில நேரம் சில சந்தேகங்களும் தோன்றும். அதாவது நாம் நினைக்கிறது போல முருகனும் நம்ம நினைக்கிறாரா, நம்ம பேசுகிறது முருகனுக்கு கேட்குமா, நம்முடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அவருக்கு தெரியுமா, முருகனுடைய அருள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நமக்கு அந்த உணர்வுகள் உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த தகவல்கள் உங்களுக்காக தான். நீங்கள் வணங்குற முருகன் உங்கள் பக்கத்திலே எப்போவுமே இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறத சில அறிகுறிகளால் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா முருகன் எப்பவும் உங்களுடைய நிழல் போல இருந்து அவரோட அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதில் முதல் அறிகுறி, உங்கள் வாழ்க்கையில் இருந்து சிலர் திடீரென தூரமாக விலகி போயிடுறாங்க. அதனால் உங்களுக்கு தீராத மனவேதனை வருது. உங்கள் வாழ்க்கையில் பின்னால் அந்த நபர்களால், அந்த பிரிஞ்சு போனவங்களால் வரக்கூடிய ஆபத்து, பெரும் துன்பம், அதிலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றிருக்காருன்னு அர்த்தம். கொஞ்ச நாளில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதை. இன்றைக்கி யாருடைய பிரிவு உங்களுக்கு தீராத மனவேதனையை தந்துச்சோ, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பிரிவு நல்லதாக இருக்கும், மகிழ்ச்சி அடைவீங்க. இது நடந்தால் முருகன் உங்களை காப்பாற்றியிருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது, சில சமயங்களில் காரணம் எதுவுமே இருக்காது, மனசு ரொம்பவும் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வீங்க. அப்படின்னா முருகன் உங்களுடைய மனதை தொடும் நேரம் அது. முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கலங்கி தவித்து போயிருக்கிற சமயத்தில் எதிர்பாராத ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வருது. அப்படின்னா முருகனுடைய அருள் எப்போவுமே உங்களை விட்டு விலகாமல் உங்களை சுற்றி கவசம் போல் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாலாவது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயமாக இருந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் நம்பிக்கையாக மாறுது. இப்போது எதையும் சமாளிக்கிற மன தைரியம் வருது. உங்களுக்கு முன்னாடி மலை போல் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லாததாக தோன்றி மனசுக்குள்ளே இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கை, தைரியத்தை உணர்றீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள முருகன் அருள் ஊடுருவ துவங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது அஞ்சாவது, நீங்கள் தனிமையை உணராமல் மனசில் ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, தைரியத்தோட ஒரு துணை இருக்கிறதா உங்கள் மனசு உணரும் போது என்ன அர்த்தம்னா, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விட்டு துணை இருக்கார்.